என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியலையே. ஐயா இந்த பக்கத்தில் என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் மெய்யழகுங்கிற லட்சுமணன் வீடு. அவன் கடைசியாக சனிக்கிழமை அன்னைக்கு நான் இட்லி கடை போட்டிருக்கோம். நான் போயிட்டோம். சாப்பிட்டுட்டு படுத்த பையன் தப்பா நான்லாம் பேசிட்டு தான் படுத்தேன். படுத்த பையன் காலையில் 7:30 மணி ஆகியும் கதவு திறக்கலை. வேலைக்கு போகிற சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போகிற பையன் எந்திரிக்கலைன்னு அவங்க அம்மா ஓடி கதவை தட்டிச்சுப்பா. கதவு திறக்கலை. ரொம்ப நேரம் தட்டவும் அக்கம் பக்கத்தில் எல்லோரும் நாங்கள் ஒடியாந்துட்டோம். ஏம்மா கதவை திறக்கலாம். ஒரு பையன் இருந்து பக்கத்தில் என் பையன் ஓங்கி கதவை அடித்து உடைக்கவும் புள்ள இறந்தே கிடக்கிறான். லட்சுமணன் இறந்தே கிடக்கிறான். அடித்து மோதிக்கிட்டு பிள்ளைங்கள 3 அழைச்சிட்டு அவங்க ஒய்ஃபு ஊருக்கு போயிடுச்சு. லீவுக்கு போயிருக்கா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. இறந்து கிடக்கும். அடித்து மோதிக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு நாங்கள் செய்தியை சொல்லி விட்டா அங்கேருந்து ஒடியாருது. வந்து அழுது அடித்து மோதிக்கிட்டு அவளால் முடிஞ்ச அளவு 3 வச்சுக்கிட்டு கதறா. என்ன செய்யறது? நாங்கள் விடம்மா, நாங்கள் இருக்கிறோம். அவன் போயிட்டாலும் நீ இருக்கிற பிள்ளைய காப்பாற்றிடுவேன். நாங்கள் இருக்கிறோம்மா, நீங்கள் பார்த்துக்குறோன்னு ஏதோ எங்களால் முடிஞ்சதை ஆதரவை சொல்லி அந்த பையனை அடக்கம் பண்ணிட்டோம்ப்பா. பக்கத்தில் நாங்கள் தான் அடக்கம் பண்ணணும். கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இறக்குறான். திங்கக்கிழமை அன்னைக்கு 11 மணிக்கு கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட வரலப்பா. இந்த பொண்ணு நெஞ்சே வலிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏம்மா என்னம்மா செய்யுது? நச்சம்மா இல்லைம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்கங்கிறா. அவர்தையும் கூட்டிகிட்டு 2 பொம்பளையோடு போகிறோம். இந்த ஆக்சிஜன்லாம் வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. பாதி வழியிலே மூச்சு ஏங்கி அப்படியே மொழியை பார்த்துட்டு அப்படியே இருக்குது. நான் என்னப்பா அப்படி இருக்கன்னு கத்துறேன். அம்மா ஒன்றும் இல்லைன்னு கொண்டுட்டு போனாக்கா அங்கே போய் டாக்டர்கிட்ட இறக்கி கீழே போட்டு அமுக்குறாங்க. அம்மா முடிஞ்சு போச்சும்மா அப்படின்ட்டாங்கப்பா. முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கவும் முடியல. கதறேன். என்ன செய்யறது? 2 பிள்ளையும் விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்கிறீங்களே. 2 பேரும் போயிட்டா நாங்கள் என்னம்மா செய்யறது? என்னால் முடியலப்பா. மெடிக்கல்லாம் அப்படி கதறேன். ஐயோ இவன் போய் இந்த பிள்ளை இருந்தால் கூட வீட்டு வேலை தான்ப்பா, பாத்திரம் தேய்க்குது. 2-3 வீட்டில் வேலை பார்க்குறான். கதறேன் கத்துறேன். நம்மளால முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அள்ளி கொண்டுட்டு வந்து வாங்கி போட்டு பாடி அடக்கம் பண்ணிட்டு உட்காந்து ஜனமே எல்லாம் 2 பேருமே அப்படி போயிடுச்சோல. 2 பேரும் இப்படி போயிட்டாங்களேன்னு கதறுதுவோ. சொல்லாதவங்க பாவப்பட்டவங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட என்னத்துக்கு எனக்குங்குதுவோ, அழுவுதுவோ. என்னால் முடியல வச்சு அதுவுல பார்க்க. ஏதோ சாமி உங்களால் முடிஞ்ச உதவியை பிள்ளைகளுக்கு இந்த வயசான கேள்வி அதுவளை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு உதவி பண்ணுங்க. படிக்க வச்சு அந்த பிள்ளையோட கடைசி வரைக்கும் அதுவளை படிக்கணும். இப்போ சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் நான் சொல்லலை. கடைசி வரைக்கும் அந்த புள்ளியோட கஞ்சி ஊற்றி படிக்க வச்சா போதும் சாமி. ஏதாவது ஒரு நீங்களா பார்த்து ஒரு உதவி பண்ணுங்க. மகளையே என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியலையே. கைத்தை விட்டு பையன் வந்து கதவை உடச்சி உள்ள போய் பார்த்தா ராமத்தா பிள்ளை இப்படியே தூங்குறானே. நான் தூங்குறா பார்த்துட்டு நான் மகனே அம்மா விட்டுட்டு இப்படி தூங்குறியாடா. எனக்கு என்னன்னு தெரியலையே. என் பிள்ளை தூங்குனா அப்படியே போயிட்டு விழா சுற்றி கட்டு